அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹாஜத்தையும் பெரிய பெரிய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள அற்புதமான ஒரு அமல், அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சூறாவை நீங்கள் இந்த எண்ணிக்கையில் இத்தனை நாட்களில் நியத் வச்சு நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுடைய எப்படிப்பட்ட பெரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்துக்குள்ளேயே அல்லாஹு தாலா அந்த தேவையை நிறைவேற்றுவான். இது இந்த ஸ்பெஷலான இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நீங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு 10 நாளில் நீங்கள் சூஸ் பண்ணி இதை நீங்கள் ஆரம்பத்தில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதம் கடைசியில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு 10 நாளில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 10 நாள் நியத்து வச்சு நீங்கள் இந்த அமலை செய்யுங்க. நீங்கள் என்ன நியத்து வைக்கிறீங்களோ அந்த நியத்தை அல்லாஹ் தாலா உடனே கபூலாக்குவான். நீங்கள் வைக்கிறது பெரிய நியத்தாகவே வைங்க. உங்களுக்கு சொந்தமான வீடு வேணும், கை நிறைய பணம் வேணும், நல்ல ஒரு வருமானம் வேணும், நல்ல ஒரு தொழில் வரணும், இந்த ஆண்டுக்குள்ளேயே என்னுடைய கடன்கள் எல்லாமே தீரணும், இந்த ஆண்டுக்குள்ளேயே நான் சொந்தமான வீட்டுக்குள்ளே நான் பூரணும், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்காக போகணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பெரிய தேவையை நீங்கள் மனசில் வச்சாலும் சரி, அந்த தேவை இந்த வருடத்துக்குள்ளேயே அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவோம். ஏன்னா இந்த ஒரு சூறாக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த சூறாவை கொண்டு. நமக்கு என்னென்ன அப்படிங்கும்பொழுது, முதல்ல நம்ம என்னன்னு சொல்லணும்னா, முக்கியமானது அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்குது, அவனுடைய கிருபை நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தரித்திரம், கவலை, கஷ்டம் இது எல்லாமே நம்மளை விட்டு தூரமாகுது. வறுமை நம்மளை விட்டு ஒளியும், நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி நம்ம என்ன நியத்து வச்சு நம்ம துவா, இந்த ஒரு எந்த மாதிரி நியத்து வச்சு நம்ம துவா கேட்குறோமோ, இந்த ஒரு சூறா ஓதி நம்ம என்ன மாதிரி நியத்து வைக்கிறோமோ அந்த விஷயம், அந்த நியத்து உங்களுக்கு மறுக்காம ஏற்றுக்கொள்ளப்படும். கடைசியா சொல்லணும் அப்படின்னா, 3 முறை இந்த சூறாவை நீங்க ஓதுனீங்கன்னா ஒரு குரான் ஓதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுலயே தெரிஞ்சிருக்கும் அது என்ன சூறா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சின்ன சூறா தான், சூறா இக்லாஸ் தான். அது வெறும் 4 ஆயத்துக்கள் கொண்ட சூறா இக்லாஸ். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்னா யாரு அப்படிங்கிறத, அவனுடைய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. இதுல அல்லாஹுவுக்கு ரொம்ப பிடித்தமான சூறா இது. இதுல நம்ம ஓதும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவையவே நீங்க நியத்து வைங்க. சின்ன தேவைக்காக கூட வேண்டாம், பெரிய தேவைக்காக நியத்து வச்சு 10 நாட்கள் 666 முறை நீங்கள் ஓதுங்க. எத்தனை முறை வேணாலும் ஒரு நாளைக்கு ஓதலாம், ஆனால் 10 நாட்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும். அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் இந்த ஒரு சூறாவை கையில் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பெரிய ஹாஜத், உங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த வருடத்துடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த முஹரத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வேண்டியது, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷலான சூறா இது. இந்த சூறாக்கு பல மகிமைகள் இருக்கு. இதனுடைய தன்மைகளை உணர்ந்து ஓதுங்க, இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. இதுல என்ன இருக்கு? அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. அவன் யாராலும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவன் ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு நிகரா யாருமே கிடையாது. அப்படிங்கிறத சுருக்கமா அல்லாஹுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய சூறா. பல சூறாக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நிறைய சூறாக்கள் இருக்கு, ஒவ்வொரு வரலாறுகளை சொல்ற வகையில இருக்கும். சூறா கௌசர், சூறா ஃபீல், சூறா நசர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான வரலாறுகளை நினைவுபடுத்தும். ஆனா இந்த ஒரு சூறா முழுக்க முழுக்க அல்லாஹு மட்டும்தான், அவனோட தன்மைகளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விவரிக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சின்ன சூறா தான். தாராளமாக 10 நாளில் 666 முறை உங்களால் ஓத முடியும். அதை எண்ணிக்கையாக பார்க்கும்போது பெருசாக தெரியுதுல்ல. நீங்கள் இதை ஒரு நாளைக்கு 75 முறை அப்படின்னு நீங்கள் ஓதுனா கூட 10 நாளுங்கும் பொழுது 750 வருது. அப்படின்னா நம்ம 666 முறை தாராளமாக ஓதிட முடியும். 10 நாளுக்குள்ளேயே நம்மளால் ஓதிட முடியும்.
நீங்கள் ஆனால் டெய்லி இத்தனை இத்தனைன்ட்டு நீங்களாக ஒரு கணக்கு வச்சு 10 நாளுக்குள்ளே நீங்கள் நிறைவு பண்ணுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம். அது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நான் வந்து 15 தடவை ஓதுறேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நான் 20 தடவை ஓதுறேன், அப்படி ஓதி நான் வந்து நிறைவுபடுத்துகிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஓதும் பொழுது நியத்து வச்சு ஓதுங்க. இந்த ஒரு ஹாஜத்துக்காக நான் ஓதுறேன், எனக்கு அந்த ஹாஜத்தை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் எப்படிப்பட்ட பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.